ஏய், இந்த இடம் தானா? ஆமாம் சார், இதான் எங்கள் இயக்க பாசறை. இங்கே தான் தோழர் பாலகிருஷ்ணன் இருப்பாரு. நான் வந்தால் பிரச்சனை ஆகிடும், நீங்கள் போய் பாருங்கள் சார். நீ இங்க இரு. சரி சார். நான் போய் தூக்கிட்டு வரேன் போ. ஏய், என்ன வேணும்? ம், எங்கடா உங்க லீடர்? லீடரா? லீடர்னு யாரும் இல்லையே. நக்கல். எங்கடா உங்க தலைவன்? இதுல கேலி ஒன்றும் இல்லைங்கய்யா. இங்க தலைவர்னு யாரும் கிடையாது. இங்க நாங்க எல்லாருமே சகாக்கள் தான். எல்லாரையும் தோழர் தான் கூப்பிடுவோம். வாய்ஜாலம். டேய், உங்களை மாதிரி வாய்ஜாலம் பேசுறவங்கள எத்தனை பேரை பார்த்துருப்பேன். ஊரை ஏமாத்துற பசங்க. சார், உண்மையிலேயே நாங்க ஊரை ஏமாத்துறதா நீங்க அபிப்பிராயப்பட்டா எங்களோட உட்கார்ந்து பேசி விவாதம் பண்ணி உங்களால அதை நிரூபிக்க முடியுமா? என்னது? ஆமா, போற போக்குல எங்க மேல புழுதி வாரி இறக்கிற வேலை வச்சுக்காதீங்க. யாரு நாங்களா ஊரை ஏமாத்துறோம்? உங்களால நிரூபிக்க முடியுமா? ஏய், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. இனிமேல் அந்த மாதிரி பேசாதீங்க. ஒரு போலீஸ்காரன் என்கொயரிக்கு வந்திருக்கான். அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம விவாதமா பண்றீங்க நீங்க. இத பாருங்க, என்ன வேணா கேளுங்க, பதில் சொல்றோம். ஆனா அதே நேரம் எங்களை தரக்குறைவா பேச அனுமதிக்க மாட்டோம். புரியுதா? இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சாகணும்? பாலகிருஷ்ணன் எங்க? அவர் இப்ப இங்க இல்ல. எங்க இருக்கான் இப்போ? தெரியல. அவரை பத்தின எந்த தகவலும் எங்களுக்கு தெரியாது. அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சாகணும். அவர் இருக்கிற இடம் எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்றோம். அப்புறம் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? ஒன்று பண்ணுங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. தோழர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ண சொல்றோம். ஃபோன் நம்பர் கேட்க ஃபோன் நம்பர் ராஸ்கல். ஏய், பொய்யாட சொல்ற? தோழ பாலகிருஷ்ணன் இங்க வரவே இல்லைங்கிறானுங்க. சார், இன்னைக்கு பௌர்ணமி தானே, அவர் கண்டிப்பா பீச்சில் இருப்பார் சார். பீச்சில்? ஆமா சார், அவர் கண்டிப்பா பீச்சில் இருப்பாரு. ஏய், நீ சொல்றது பொய்யா இருந்தது தோலை உரிச்சிடும் பாத்துக்கோ ராஸ்கல். யோ, வண்டி அடியா. முழு நிலவு என்பது கதிரவனின் ஒளி நகல். ஆம் நங்கை, கதிரவனின் வெம்மையான ஒளி கற்றைகளின் இன்னொரு தன்மைதான் இந்த முழு நிலவின் ஒளி வெள்ளம். ஆக நிலவும் கதிரவனின் இன்னொரு முகம்தான். இது குறித்து வள்ளுவனிடத்தில் கூட எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு வள்ளுவர் கிட்ட வருத்தமா? ஆம் நங்கை, மதியும் மடந்தை முகனும் அறியா பதியிற் கலங்கிய மீன் என்று ஒரு குறள் இருக்கிறது. நிலவும் ஒரு பெண்ணின் முகமும் ஒன்று போல் இருக்கிறது என்கிற ஒரு பொய் பிரச்சாரமே அங்கிருந்துதான் தொடங்குகிறது என்ற ஒரு கருத்து எனக்கு எப்போதுமே உண்டு. ஒரு பெண் என்பவள் குளிர் நிலவா இருக்கக்கூடாது, எரி தழல் போல் இருக்க வேண்டும். தன்னை எதிர்க்கும் எதையும் எரித்து சாம்பலாக்கும் வல்லமை படைத்தவளாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படியா இருக்கிறாள் இன்றைய பெண்? இல்லை. ஏன்? ஆதியில் ஒரு பெண்ணுக்கு இருந்த எந்த விதமான சுதந்திர உணர்வும் இப்போதில்லை. அது அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. இது காலங்காலமாக திட்டமிட்டு செய்யப்பட்ட மிகப்பெரிய மனிதகுல அநீதி. எப்படி சொல்றீங்க தோழர்? பெண் தானே அத்தனையும் சுமந்து கொண்டு குடும்ப பொறுப்புகளையும் கட்டுக்கொலையமும் பாத்துக்கிறா. பாரங்களை சுமக்கவும் குடும்ப அமைப்புகளை காப்பாற்றவும் இவள் என்ன பொதி சுமக்கும் ஆடா? இல்லை காவல் காக்கும் மிருகமா? பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்று பாரதியும், பெண்ணடிமை தீரும் மட்டும் திருநாட்டின் மண்ணடிமை தீருதல் முயற்கொம்பே என்று அவரது தாசனும் பாடியது எதற்காக? எந்த ஒரு தேசம் பெண்ணை உயர்த்தி வைக்கிறதோ அந்த தேசம்தான் தன்னையும் உயர்த்தி கொள்ளும் என்பதால் தானே. ஆனால் பெண் விடுதலைக்கு எவன் முன் வருகிறான்? எவனும் இல்லை. ஏன் காதல் திருமணத்தில் பெண்கள் விடுதலை அதிக அளவில் இருக்கே? ஆஹா, நங்கை, உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா? காதல் என்பது பெண்ணை அடிமைப்படுத்த முதலில் ஆண் உருவாக்கிய கைவிலங்கு. ஆம் நங்கை, காதல் என்ற உணர்வை கண்டுபிடித்தவனே ஆண்தான்.
அதைக் கொண்டு அன்று முதல் இன்று வரை பெண் சமூகத்தை அடிமைப்படுத்திக் கொண்டே வருகிறான். ஆதியில் ஒவ்வொரு மனித குழுவுக்கும் பெண்தான் தலைமை தாங்கி வழிநடத்தி இருக்கிறாள். அதற்கு ஏகப்பட்ட வரலாற்று சான்றுகள் உள்ளன. இன்றைக்கு கூட கேரளம் போன்ற பகுதிகளில் குழந்தையின் பெயருக்கு முன்னால் முன்னெழுத்தாக தாயின் பெயரை போடும் வழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இது மிக நீண்ட பழைய பண்பாட்டின் ஒரு எச்சம்தான். ஆனால் ஒரு பெண்ணின் தலைமை பண்பை அறிவால் வெற்றி கொள்ள முடியாத ஒரு ஆதி மனிதன் விரித்த வஞ்சக வலையின் மறுபெயர்தான் காதல். அப்படியானால் காதலுங்கிறது என்ன? எதையும் எதிர்பார்க்காதது, யாரையும் அடிமைப்படுத்த நினைக்காதது, பிற உயிரையும் தன் உயிர் போல் போற்றுவது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் தானும் வாடினேன் என்று வள்ளலார் கூறினாரே, அது பயிர் மீது கொண்ட பரிதாபத்தால் அல்ல, அதன் மீது கொண்ட காதலால் தான். அதே மாதிரி ஆணுக்கு பெண்ணிடத்தும் பெண்ணுக்கு ஆணிடத்தும் தான் வர வேண்டும் என்பதல்ல, எல்லா உயிர்களிடத்தும் வர வேண்டும், அதுதான் காதல். இந்த சமூகம் காதல் என்கிற ஒரு இறை அனுபவத்தை இருட்டறையில் தேட நினைக்கிறது. பாவம் பாவம், இவர்கள் பழக்கப்படுத்தப்பட்ட ஆறறிவு மிருகங்கள் தானே. இன்றைய காதலும் அதை சார்ந்த திருமணங்களும் எப்படி உருவாக்கப்படுகின்றன தெரியுமா? நீ 10,000 சம்பாதிக்கிறாயா, நானும் 10,000 சம்பாதிக்கிறேன். நீ வக்கீலா, நானும் வக்கீல். நீ மருத்துவரா, நானும் மருத்துவர். நீ ஆசிரியையா, நானும் ஆசிரியர். ஆகவே நாம் இருவரும் காதலிக்கலாம் என்று ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு முடிவெடுக்கின்றனர். இதுவா காதல்? இல்லை. காதலிப்பதால் கிடைக்கும் மகிழ்ச்சிகளை குறித்து பாரதி என்ன பாடினான் தெரியுமா? ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, அகுதொன்றே இவ்வுலக தலைமை இன்பம் என்று தொடங்கி ஒரு பெரிய பட்டியலே போட்டு காட்டியிருக்கிறான். அப்படிப்பட்ட தூய இன்பங்களை இன்றைய காதலர்களால் பெற முடியுமா? ஆக அங்க பாருங்க சார், அங்க லேடியோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அவர்தான் தோழர் பாலகிருஷ்ணன். யார் அவனா? ஆமா சார். கடற்கரையோரமா கடலை ஓடிட்டு இருக்கான். பரிசோயை நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. என்ன சார்? போட. சரி சார். கிருஷ்ணா, இவ்வளவு நாளா சிந்தனை லட்சியம்னு சின்ன பசங்களை ஏமாத்திட்டு இருந்த, இப்ப பொம்பளை பசங்களை கடற்கரையோரமா கூட்டு வந்து கடலை போட்டுட்டு இருக்கியா? யார் நீங்க? பார்த்தா தெரியல, போலீஸ் ஆபீசர். காவல்துறைங்கிறது தெரியுது, ஆனா அதுல உங்களுக்குன்னு ஒரு பெயர் பதவி இருக்குமே, அதை சொல்லுங்க. பேர் தானே இன்ஸ்பெக்டர் தில்லைராஜன். ஓ, நீங்க தான் தில்லைராஜனா? என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து என்னை தேடிட்டு போனது நீங்க தானா? யாமேதான். நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? தொல்லை பண்ணுங்கடா. நீ அவனு சேர்ந்து என்னடா பண்ணீங்க? இப்ப எங்கடா இருக்கான் அவன்? தில்லைராஜன், மரியாதை. என்னது? அப்பாவி மக்களிடம் பேசும் அதட்டல் தொனியில் என்னிடம் பேசலாகாது, புரிகிறதா? பேசுன என்னடா பண்ணுவ? மரியாதையாக பேச வேண்டும். இதுவரை 23 முறை சிறை சென்று வந்திருக்கிறேன். அங்கு பல அரசியல் தலைவர்கள் என்னுடன் சிறை தோழர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்போது காவல்துறையில் பெரிய அதிகாரியாக இருக்கிறாரே, அவர் கூட என்னை மிஸ்டர் பாலகிருஷ்ணன் என்றுதான் மரியாதையாக அழைப்பார். வேண்டுமென்றால் விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள். மிஸ்டர் தில்லைராஜன், நீங்கள் என்னிடம் மரியாதையாக பேசினால் நானும் உங்களுடன் மரியாதையாக பேசுவேன். இல்லைனா? தில்லைராஜன், உங்களுக்கு எத்தனை வருட பணி அனுபவம்? 27 வருடம்.
உங்களுடைய இத்தனை வருட அனுபவத்தில் காவல்துறைக்கு பயந்த ஆட்களை பார்த்திருப்பீர்கள், ரவுடிகளை பார்த்திருப்பீர்கள். ஆனால் உங்களை போன்ற ஆட்களை கையாளுகின்ற புத்திசாலியை இதுவரை பார்த்திருக்க மாட்டீர்கள். அதனால் உங்களுடைய மிரட்டலையும் உருட்டலையும் விரைப்பையும் அடக்கிக் கொண்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேளுங்கள். ஏய், தொல்காப்பியனை பத்தி தெரியுமா உனக்கு? அவன் தேடப்படும் குற்றவாளி, தெரியுமில உனக்கு? தெரியும். அது சரி, நீங்கள் என்னை எப்படி விசாரிக்க போகிறீர்கள்? சாதாரணமாகவா அல்லது உங்கள் காவலில் வைத்து விசாரிக்க போகிறீர்களா? என் கஸ்டடியில் கொண்டு போய் தாண்டா உன்னை விசாரிக்க போறேன். அதற்கான ஆணை இருக்கிறதா? என்னது? அதாவது அரசாணை. வாரண்ட் தானே இருக்குடா, கொடுங்கள். இந்த பிடி. பாட்டில சரி, போகலாம். கொடு. நங்கை, நீ தங்குமிடத்திற்கு செல். நான் ஐயாவுடன் அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு காலையில் உன்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன். என்ன இந்த சமயத்துல போறேன்னு சொல்றீங்க? நாளைக்கு காலையில போலாமே. இல்லை நங்கை, என்னவென்றால் அரசாங்க உத்தரவை நாம் எப்போதுமே மதிக்க வேண்டும். நீ அது பற்றி கவலை கொள்ளாதே. நாம் மீண்டும் இதே முழு நிலவில் சந்தித்து நமது விவாதத்தை தொடரலாம். யோ, இடையில அம்மாவாசையும் வருது, அது கடந்தா பாப்போம். ஏமா, அவனுக்கு தான் வேலை இல்லை, நீ வந்துட்டு ஜிப்பா போட்டு. சார், மரியாதையா பேசுங்க. நங்கை, பொறுமை வேண்டும். இவர் கீழ்மட்டத்து ஆய்வாளர், கீழ்த்தரமாகத்தான் பேசுவார். நான் அங்கு சென்று பேசிக் கொள்கிறேன். நீ செல். போய வண்டியில ஏறி. போங்கள். போய. போய் வருகிறேன். என்னடா முறைக்கிற? போலீஸ்காரனை கையாள தெரிஞ்ச புத்திசாலின்னு சொன்ன, இப்ப எங்கடா போச்சு அந்த புத்திசாலித்தனம்? ஏய், பேசுடா, பேசு. ஐயா கிட்ட ரொம்ப மரியாதையா பேசணுமா? இல்லன்னா கிழிச்சிடுவியா? கிழிச்சு. ஓய், என்னடா எந்த ரியாக்ஷனுமே இல்ல? இப்படி அமைதியா இருந்தா நான் பேசி பேசி ஓஞ்சு போய் உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? அது நடக்கவே நடக்காது. இது எந்த இடம்னு தெரியுமா? என் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த இடம் கிடையாது, என் சொந்த கஸ்டடி. உன்ன மாதிரி முரண்டு பிடிக்கிறவன், முறைச்சு பார்க்கறவன், மோதி பார்க்கறவன் எல்லாம் இங்கதான் கொண்டு வந்து லாடம் கட்டுவன்டா. இந்த இடத்துக்கு உருப்படியா வந்த எத்தனை பேரு ஒண்ணுமில்லாம போயிருக்காங்க தெரியுமா? அதனால நீ என்ன பண்ற? விடியறதுக்குள்ள தொல்காப்பியனும் அபியும் எங்க இருக்காங்கங்கிறத என்கிட்ட சொல்ற. இல்ல நீ என்ன கதியாவ, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓய், சொல்லுடா, சொல்லுடா. டேய், சொல்லுடா. ஏய், எங்கடா அந்த ரெண்டு பேரும்? உடையை விடுங்கள். உடையை விடுவதா? நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லல, நீ உயிரையே விட்டுற வேண்டியதா? உண்மையும் உயிரும் ஒரு முறைதான் போகும். அதுவும் அதற்கு என் அனுமதி வேண்டும். இப்படி நாகரிகமற்ற முறையில் நடந்து கொள்வதால் என்னிடமிருந்து எந்த தகவலும் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. அப்படியா? உங்களிடம் நாகரிகமாக நடக்க வேண்டுமா?
சரி, அப்படியே நடந்து கொள்கிறேன் ஐயா. இதோ இந்த இருக்கையில் தாங்கள் அமருங்கள். அமருங்கள், 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 அமருங்கள். இப்ப எப்படி இருக்கு உனக்கு? வருதுல உனக்கு கோவம்? வருதுலடா கோவம்? சொல்லுடா சொல்லுடா, நான் நீ சொல்ல மாட்டேன். நான் அதை கேட்டுக்கிட்டு சும்மா போனேன். உட்காரா உட்காரா ராஸ்கல். என்னமோ உயரதிகாரிட்ட பேச போறேன், மேலதிகாரிட்ட பேச போறேன்னு சொன்ன. பேசுடா 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 நாயே. குட்ரா ராஸ்கல். நண்பர் தில்லைராஜன் அவர்களே, நீங்கள் இப்போது செய்து கொண்டிருப்பதெல்லாம் கொடுமை என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை நண்பரே, பாவம். ஒரு பைத்தியக்காரனின் அற்ப ஆசைகள் போலத்தான் எனக்கு தெரிகிறது. மிஸ்டர் தில்லைராஜன், இதற்கு மேல் ஒரு அடி நகர்ந்தாலும் என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாது. நான் மனிதனுக்கு மனிதன், மிருகத்திற்கு மிருகம். போலீஸ்காரனே மிரட்டுறியா? கை வாங்கிட்டீல? கைய வாங்கிட்ட? டே, காலையில வந்து உனக்கு நான் யாருன்னு காய்ச்சிட பாருடா. உன்னை கமிஷனர் முன்னாடி வச்சு 4 பேர்கிட்ட சொல்லி உன் கையக்கால இடமாத்தி வைக்கல, என் பேர் தில்லா இல்லடா. டேய், என்ன பார்த்தா கை நீட்டுற நீ? உன்னை நான் காலையில வச்சுக்கிறேன்டா. அது வரைக்கும் குடிக்க தண்ணி கூட இல்லாம இந்த ரூம்ல கடந்து சாவுடா நீ, சாவுடா ராஸ்கல். கைய வைக்கிற போலீஸ்கார மேல. ராஸ்கல் ராஸ்கல். வர்றேன்டா நாளைக்கு.